இருக்கிறாள். இவள் மனுஷரில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட அவர் ஆதாம் ஏவாள் படைத்த ஒரு படைப்பை குறித்து தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். அவர் என்ன காரியங்களை நம்மோடு கூட பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தேவன் மனிதனை படைக்கும் பொழுது அவனை தனியாக தான் படைத்தார். அந்த தனியாக படைத்து தேவன் ஒரு நோக்கத்தை அந்த அந்த ஆதாம் இடத்துல தேவன் எதிர்பார்க்கிறார். அவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி மனிதன் கண்டானோ இல்லையோ தேவன் அதை பார்த்தார். தேவன் அதை பார்த்து இந்த மனிதனுக்கு நம்ம ஏற்ற துணையை ஒன்று உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஒரு அயர்ந்த நிதிரையை ஆதாமுக்கு வரவழைக்கிறார். நல்ல தூக்கம் வந்துட்டதுக்கு அப்புறம் தேவன் என்ன பண்றாரு, அந்த ஆதாமுடைய விழா என்பதை ஒன்றை எடுத்து அதை மனுஷியாக உருவாக்குறார். ஒரு சரீரமாக உருவாக்கி அதை இப்ப நம்ம எப்படி மணப்பெண்ணை மணவாளத்துல கொண்டு வந்து சேர்த்தோமோ அதே மாதிரி தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு, அவரே அந்த சிருஷ்டிகளா இருந்தபடினாலே அவர் என்ன பண்றாரு, மணவாட்டியை கொண்டு வந்து ஆதாம் இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்போ அவர் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் அப்படின்னா ஒரே சிந்தை உள்ளவர்களாய் செயல்பட வேண்டும். மனைவி ஒரு கணவன் ஒரு முடிவு எடுப்பது, மனைவி ஒரு முடிவை எடுப்பது, அந்த மாதிரி காரியங்கள் இல்லாதபடிக்கு இருவரும் ஏக சிந்தையோடு கூட ஒன்றாக இணைந்து தன்னோட குடும்ப வாழ்க்கையை துவங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு முக்கியமான அடிப்படை தேவன் சொல்லுகிறார், சீக்கிரமாய் சொல்லுகிறார். அப்போ மூன்றாவது நபராக தேவனுடைய பிரசன்னம் அந்த குடும்பத்துக்குள்ளாக வர வேண்டும். அந்த தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறப்ப கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் கூட அந்த மூன்றாவது நபராக இருக்கிற தேற்றவாளர் என்ன பண்ணுவார்னா, அந்த மனைவிக்கும் அந்த கணவருக்கும் ஏற்ற ஞானத்தையும் ஏற்ற சகிப்புத்தன்மையும் தேவனாகிய கர்த்தர் அளித்து அவர்கள் ஒன்றாக இணைந்திருக்கும்படியாக தேவன் அதை செய்வார். அதுകൊണ്ട് அவர் சொல்றாரு, முப்பரி நூல், அதாவது முப்பரி நூல்னா 3 விதமான நூல் சீக்கிரமாய் அற முடியாது. அப்ப 2 மட்டும் இருந்துச்சுன்னா சீக்கிரமா அருந்துடும். 3 நூல்களா இருக்கும் பொழுது யார் யார், மனைவி புருஷன் ஒன்று, தேவனாகிய கர்த்தர் ஒரு 3 நூலாக காட்சி அளிக்கும் போது அந்த இணைப்பை அந்த பந்தத்தை யாராலும் அவ்வளவு சீக்கிரமாக பிரித்து விடவோ அறுத்து விடவோ முடியாது என்று சொல்லி அந்த தேவன் சொல்லுறாங்க. சரி, இப்ப நான் அந்த குடும்ப வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிறேன். நான் என்னென்ன காரியங்களோடு கூட நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அடிப்படையான காரியம் ஜெபத்திலே ஆரம்பிக்க வேண்டும். அந்த விசுவாசம் வளரும்படியாக நான் இந்த ஜெபத்தோடு கூட நான் இந்த குடும்பத்தை நான் ஆரம்பிக்க போவேன். எனக்கு என்று ஏற்ற ஒரு மனவாட்டி நீங்க கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஏற்ற மனவாளை நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த மனவாளனோடு கூட நானே சுகித்து வாழ வேண்டும். கடைசி வரைக்கும் நீர் தந்த இந்த பந்தத்தை நான் முறித்து விடாதபடிக்கு உம்மோடு கூட நான் பயணம் செய்து இந்த மனவாட்டியை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உம்மோடு கூட பயணம் செய்து நான் மனவாளனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த கணவன் ஆகட்டும் மனைவி ஆகட்டும் ஜெபத்தோடு கூட துவங்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்து நம்மை துரிதமாக தேவன் நம்மை விடுதலையாகி கொண்டு வருவார். அப்போ நம்ம இந்த குடும்ப வாழ்க்கையிலிருந்து நம்ம துவங்குற ஒரு காரியம் ஜெபம் என்பது ஒரு அடிப்படையான ஒரு தேவையா இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, புருஷன் தன் தகப்பன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அதாவது இதற்கு முன்பாக வரைக்கும் தகப்பன் சொல்லை கேட்டு தாய் சொல்லை கேட்டு அநேக காரியங்களை மனைவி மணப்பெண்ணாக செய்திருக்க முடியும், மணமகனாக செய்திருக்க முடியும். ஆனா இப்பொழுது மனைவியின் சொல்லை கேட்கிறவனாக புருஷன் காணப்பட வேண்டும், புருஷன் சொல்லை கேட்கிறவர்களாக மனைவி காணப்பட வேண்டும். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருந்து இப்பொழுது அவர்கள் ஒரு குடும்பத்தை நிறுவக்கூடியவர்களாக ஒரு பரிசு சந்ததியை பெற்றெடுக்கிற ஒரு ஸ்தானத்துக்குள்ளாக அவர்கள் வர்றப்ப தேவன் கிட்ட 2வது கேட்க வேண்டிய ஒரு காரணம், ஆண்டவரே நான் இந்த குடும்பத்தை நடத்துவதற்கேற்ற ஒரு ஞானத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி மணப்பெண்ணும் கேட்க வேண்டும், மணமகனும் கேட்க வேண்டும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, சீக்கிரமாக சும்மா சாதாரண ஒரு பிரச்சனை என்ன பண்றாங்க, அப்படி டக்குன்னு பிரிந்து போயிடலாம். ஆனா நம்ம தேவன் கிட்ட கேட்க வேண்டிய 2வது காரியம், முதல் காரியம் ஜெபத்துல நம்ம துவங்க வேண்டும், 2வது காரியம் தேவனிடத்துல ஞானத்தை கேட்க வேண்டும். எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அந்த ஞானத்தோடு நான் எப்படி எதிர்கொள்வது, எந்த விதமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் ஞானமாக எப்படி என் மனைவியோடு நான் சஞ்சரிப்பது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது, தேவனிடத்துல கேட்கும் பொழுது தேவன் நமக்கு அதை பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார்.